கள்ள போதனை, ஃபால்ஸ் டீச்சிங், கள்ள போதனை, அதற்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை வச்சு, நல்ல போதனையை நம்ம கேட்கணும்னா முதலாவது கள்ள போதனைக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வசனத்திற்கு எதிர்மறையாக பேசுற எல்லாமே கள்ள உபதேசம். எந்த மெசேஜில் உன்னை கிரைஸ்டோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாம இருக்குதோ அந்த உபதேசம் கள்ள உபதேசம் சொல்றேன். காட் நம்ம சில நேரத்தில் எப்படி பார்க்குறோம்னா இப்படி பார்க்குறோம், ஐயோ கிட்டையே போக முடியல பாருங்க. இப்போ ரீசன்ட் டைமாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் பழைய கொஞ்சம் சில வருடங்கள் முன்னாடிலேருந்து இருக்கட்டும், சபையில் பிரசங்கியார்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ்லாம் ஒரு வார்த்தையை சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்க முடியும். என்னன்னா கள்ள போதனை. என்ன போதனை? டீச்சிங், கள்ள போதனை, அதற்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, கள்ள போதனை, இதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்களை பொறுத்தவரையும் இவங்களுக்கு புரியாத எல்லா விஷயமும் எதுவாக இருக்கும்? கள்ள போதனை. இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை உங்களுக்கு புரியாததுனால, அது புரியல, அதை நம்ம கற்றுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்காது. அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஈகோ மென்டாலிட்டி, நான் இத்தனை வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன், எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்ற அந்த ஈகோ மென்டாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு புது விஷயத்தை கர்த்தர் கொடுக்குற அந்த புதிய வெளிப்பாடு, அந்த புதிய கிருபை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இவங்க ஹார்ட் ஒத்துக்காததுனால அதை என்னன்னு சொல்லி லேபிள் பண்ணி ஒட்டுருவாங்கன்னா கள்ள போதனை அப்படின்னு ஒட்டுருவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எது கள்ள போதனை, கள்ள போதனை என்ன அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஜீவ ஒளி ஆண்டில் நல்ல போதனையை நம்ம கேட்கணும்னா முதலாவது கள்ள போதனைக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போதனையை நான் கற்றுக்கொள்ளணும்னா, எல்லாரும் சேர்ந்து வாய் இருந்துச்சுன்னா வாயை திறந்து அழகாக சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல போதனைகளை நான் கற்றுக்கொள்ளணும்னா கள்ள போதனைக்கு நான் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த இப்போ கள்ள போதனை அப்படின்றது பாருங்களேன், ஒரு நேற்று நைட்டு தான் அப்படியே உட்காந்து ஒரு இமேஜை வந்து ஏஐ உதவியோட பண்ணேன். இப்போ பாருங்களேன், இந்த இமேஜை பார்த்தோன்னா இப்போ உடனே இங்கே ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ராங்கு, இதுக்கு உஷாராக இருங்க, இது இப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கள்ள உபதேசம், கள்ள போதனை, ஃபால்ஸ் டீச்சிங் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு யோவான் 14வது அதிகாரத்தை நம்ம என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம்? 10 நினைக்கிறேன். யோவான் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 10வது வசனத்தை போடுங்க பார்க்கலாம். 14:10. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1, 2 and 3. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களோடு சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிறவன் பிதாவானவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அடுத்தது வாசிங்க. அடுத்தது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படியே அல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அடுத்தது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும். ஓகே ஓகே, அடுத்தது அப்படியே வாசிக்கலாம்.
நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவருக்குள் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட், நான் பிதா வேண்டி ஓகே ஓகே அப்படியே 20வது வசனத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். 20வது வசனம். ஓகே, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அடுத்த ஃபியூ மினிட்ஸு நம்ம பேசுகிற இந்த காரியங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நீங்கள் கேட்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எது கள்ள உபதேசம் அப்படின்னா, இந்த வசனத்திற்கு எதிர்மறையாக பேசுகிற எல்லாமே கள்ள உபதேசம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் யோவான் என்ன எழுதியிருக்கிறாருன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். யோவான் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயத்தை அழகாக இங்கே எழுதியிருக்கிறாரு. இங்கே கிறிஸ்து ஒரு மேட்டரை சொல்லிக்கிட்டே வராரு. அப்படி வரும்போது 20வது வசனத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் யாரில் இருக்கிறேன், யாருக்குள்ளே இருக்கிறேன்? பிதாவில் இருக்கிறேன். பிதாவுக்குள்ளே நான் இருக்கிறது போல நீங்கள் யாருக்குள்ளே இருக்கிறீங்க? எனக்குள்ளே இருக்கிறீங்க. நான் யாருக்குள்ளே இருக்கிறேன்? ஹல்லேலூயா. இப்போ எந்த ப்ரீச்சிங், எந்த உபதேசம் இதற்கு எதிர்மாறியான ஒரு விஷயத்தை சொல்லுதோ அது எல்லாம் கள்ள உபதேசம் தான். ஹல்லேலூயா. எப்படி அப்படின்னா, ஹெலன், நீ இத மாதிரியான காரியத்திலிருந்து வெளியே வந்து நீ கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு உபவாசித்து விட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விட்டு அப்புறம் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வரும்போது, அப்பொழுது ஆண்டவர் உன் மேலே மனம் இறங்கி, ஆவியானவர் உன் மேலே இறங்கி உனக்குள்ள வாசம் செய்வார். இயேசு உனக்குள்ள இருப்பார், நீ அவருக்குள்ள இருப்ப. அவரு உனக்குள்ள இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்டதான விஷயங்கள் எல்லாம் நீ விட்டு நீ வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னு எந்த விஷயம், எந்த உபதேசம் சொல்லப்படுகிறதோ அதுதான் கள்ள உபதேசம். ஹல்லேலூயா. ஏன்னா பிதா கிறிஸ்துவை அனுப்பினார். இந்த கிறிஸ்து எனக்காக, என்னுடைய விஷயங்களுக்காக அவர் சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து தன் ஜீவனை எனக்காக கொடுத்து அவர் சொன்ன வண்ணமாக 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். அப்படின்றவங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த சத்தியம் ஆணித்தரமாக இருக்கணும். என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நான் செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அப்படிப்பட்ட உபதேசங்களை நான் என்ன உபதேசம் சொல்றேன்னா கள்ள உபதேசம் சொல்றேன். நீ கிரைஸ்டோட உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல, எந்த மெசேஜில் உன்னை கிரைஸ்டோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாமல் இருக்குதோ அந்த உபதேசம் கள்ள உபதேசம் சொல்கிறேன். இங்கே இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு மெசேஜ் பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த மெசேஜ் உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுதுன்னா, கிறிஸ்துவோட நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே இல்லை, நான் இந்த மெசேஜில் நான் என்ன உணர்த்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் இன்னும்
நம் மனம் திரும்ப வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு பாத்தியா. இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு கிறிஸ்து எனக்குள்ள வருவாரு, நான் அவருக்குள்ள வருவேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்குள்ள வருதுன்னா அந்த மெசேஜ் கள்ள உபதேசம் என்று நான் உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால தயவாக அறிவிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஈச் ஒன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார்ன்றது இந்த வேதத்தினுடைய அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப யார் யாரெல்லாம் இது இப்படிலாம் இல்லை அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிறிஸ்து கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்க முடியாது, கிறிஸ்துக்குள்ள எல்லாரெல்லாம் இருக்க முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த 14வது சாப்டரை அவங்கள அந்த பேஜ் என்ன பண்ற சொல்லுங்க, கிழிச்சிட சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கிறத பேசிட்டு இந்த விஷயத்தை இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் எல்லாருக்குள்ளேலாம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர்லாம் வந்தாங்க, நியூ இயருக்காக வந்தாங்க. இல்லை ரட்சிக்க நம்ம சொல்கிற நம்மளுடைய பாஷையில் சொன்னால் ரட்சிக்கப்படாத அவிசுவாசி இப்படிலாம் ஒரு லேபிள் குத்தி வச்சுக்கிறோம் பாருங்க. அப்படிலாம் அவங்க மேலே ஒரு லேபிள் குத்தி வச்சுக்கிறோம். அவிசுவாசி, ரட்சிக்கப்படவில்லை. ஆக்சுவலாக நம்மளே என்ன ரட்சிக்கப்படலன்ற ஒரு உண்மை நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ரட்சிப்புனா என்னன்ற ஆழமான சத்தியம் புரியாததுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. அப்படி சில பேர் வந்திருக்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு, அப்படி பல பேர் வந்திருந்தாங்க. இல்லை கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேரை நம்ம நியூவான நிறைய சோல்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. நியூ இயரில் அப்படி பார்க்கும்போது ஒரு சிஸ்டர் என்ன போட்டிருக்கிறாங்க, மாலை போட்டு உட்காந்துக்கிறாங்க. இல்லை இப்போ அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு நான் போதிக்கப்படும் போது அது இல்லை, அப்படி இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்க முடியாது, அவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வேற ஒரு சமாச்சாரத்தில் இருக்கும் போது அவங்களுக்குள்ள எப்படி கிறிஸ்து இருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் ஒரு கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அதுதான் கள்ள போதனைன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது சகலமும் அவரால் உருவாக்கப்பட்டு அவரால் தாங்கி கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாமே, இந்த என்டையர் யூனிவர்ஸும் அவரால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்டையர் யூனிவர்ஸும் இப்போ என் கையில் இந்த பைபிள் எப்படி தாங்கப்பட்டு இருக்குதோ, இப்போ இந்த பைபிளுக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஆதியாகமம் இருக்குது, யாத்திராகமம் இருக்குது, லேவியராகமம் இருக்குது, என்னாகமம் இருக்குது. அப்படியே நியூ டெஸ்டமென்ட் போனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா சுவிசேஷ புஸ்தகமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ என்டையர் இந்த காஸ்புல்லும் எப்படி என் கைக்குள்ளே இருக்குதோ அதே போல தான் இந்த என்டையர் யூனிவர்ஸும், இந்த உலகம் மாத்திரம் இல்லை என்டையர் யூனிவர்ஸும் அவருக்குள்ளே தான் இருக்குது. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருக்குள்ள நான் இருக்கிறேன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களும் எதிர்க்க இருக்கிறவங்களும் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா, இந்த சத்தியத்தை ஆண்டவருடைய கிருபையினால அவங்களுக்கு முன்னாடி அவங்க அறிஞ்சு கொள்ளவில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் அறிந்து கொள்ள போகிற காலம் இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோமே தவிர, நம்ம அறிஞ்சு கொண்டதுனால எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்றது கிடையாது. ஏனென்றால் சகலமும் அவரால் உருவாக்கப்பட்டது, சகலமும் அவரால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால, எல்லாம் அவருக்குள்ள இப்படி வைத்திருக்கிறதுனால நானும் அதில் தான் இருக்கிறேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த முனுசாமியும் கந்தசாமியும் அவங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ அவன் அந்த பிரதர் அந்த சிஸ்டர் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நம்பாமல் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அவங்க நம்பாமல் போகிறதுல பிரச்சனை இல்லை. நீங்களும் நானும் நம்பாமல் போகிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் பிரச்சனை இருக்குது. ஹல்லேலூயா.
ஏன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்கன்றத நம்புறதுல பெரிய சேலஞ்ச் இல்லை. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோன்றதுல பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு லீகலா ரிலீஜியஸா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மத ரீதியான போதனை, நீ இப்படி 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 கண்டிஷன்ஸ் அப்ளை, இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா இதுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் அடித்து உடச்சி துவம்சம் பண்ணுறதுக்கு தான் கிறிஸ்து மேலேருந்தே இறங்கி வந்து அவன் பேசுகிற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லடா, உங்கள் மேலே பரலோகத்தில் நாங்கள் அன்கண்டிஷனலாக நிபந்தனையற்ற அன்பை வைத்திருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் வந்தார். ஹல்லேலூயா. நல்லா நல்லா கேளுங்களேன். நீங்கள் இப்படி இப்படிலாம் பண்ணி இதை மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் சரி பண்ணி அப்போ தான் ஆண்டவர் உங்களை நேசிப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் எதை நம்பக்கூடாதுன்னா, பிதா எனக்காக என்னை மீட்கும்படியாக எனக்காக பலியாக ஒருத்தரை கொடுக்க, அதுவும் தன்னுடைய சொந்த பிள்ளையே கொடுத்திருக்கிறார் அப்படின்ற சத்தியத்தை நீங்கள் நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய சுய நீதி எனக்கு மீட்பை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டேன்னா, கிறிஸ்துவனுடைய கிரியைகளை நான் மட்டுப்படுத்துறதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து ஒருத்தர் வந்து அவருடைய நீதியினால என்னை நீதிமானாக்க என்னை மாற்றும்படியாக அவர் இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னா, என்னுடைய சுய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு குட் கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் பரலோகம் போயிட முடியும்னா போக முடியாது. ஏன்னா கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக அறிய முடியாதவங்க எல்லாம், இது இந்த சாப்டர்ல போட்டிருக்குல்ல, பிதா என்னை அனுப்பினார், நான் அவரிலும் நாங்கள்லாம் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்றத அறிந்து கொள்றதா முக்கியமான ட்ரூத்தாக இருக்குது. இப்போ இந்த ட்ரூத்தை அறியாமல் குட் கேரக்டர்ஸில் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஏராளமான ஜனங்கள் என்னோட இங்கே நின்று பேசிட்டு இருக்கிற, இங்கே நின்று வேதத்தை சுமந்து ஊழியக்காரன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற என்னோட பெஸ்டான கேரக்டர் உடையவங்க ஏராளமானவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்குதுன்றதுனால அவங்கள பரலோகம் அக்செப்ட் பண்ணுதானா? அக்செப்ட் பண்ணிக்கும் போயிட முடியும்னா போக முடியாது. ஏன்னா எங்கே எனக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குதுன்னா, த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலியமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்குது. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி நம்ம வாசித்தோம், என்ன வசனத்தில் வாசித்தோம் அப்படின்னா, பிதாவானவர் அவர்கிட்ட நீ போகணும்னா ஏன் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், நீனு போக முடியும் அப்படின்னு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. நீ சுய நீதியில பர்ஃபெக்டா இருக்கிற அப்படின்ற ஒரு தாட்ல, நான் தான் நல்லவனாச்சே, இந்த இப்படிப்பட்டதான பிஹேவியர் என்கிட்ட இல்லை, இப்படிப்பட்டதான அடிக்ஷன்ஸ் என்கிட்ட இல்லை, இதெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் பர்ஃபெக்டாக வாழ்ந்துருக்கிறேனே அப்படின்னு ஒருத்தவன் நம்பி அவன் பிதா கிட்ட போயிட முடியும்னா போகவே முடியாது. ஏன்னா அவனுடைய கேரக்டர், அந்த குட் கேரக்டர்லாம் பிதாவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ கிரைஸ்டை நான் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த கிரைஸ்ட் மூலமா பிதா கிட்ட போயிட்டு கிரைஸ்ட் எனக்குள்ள இருக்கிறத ஐடென்டிட்டியை நான் காட்டும்போது, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்றத ஐடென்டிட்டியோட நான் பிதா கிட்ட போகும்போதுதான் பிதா என்னை அக்செப்ட் பண்ணி கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் இதோ இது வாசிக்கப்பட்ட இந்த 20க்கு மேல வாசிக்கப்பட்ட வசனத்துல ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்றதுனால ஃபாதர் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா இல்லை. பட் நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ எனக்குள்ள இருக்கிறன்ற ஐடென்டிட்டியை நீ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டேன்னா ஃபாதர் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ ஒளியினுடைய பிகினிங் எங்க உண்டாகுது அப்படின்னா,
உங்களை கிரைஸ்டுக்குள்ளேயும் கிரைஸ்ட உங்களுக்குள்ளேயும் ஐடென்டிட்டி பண்ணி பார்க்கறதுல தான் இந்த ஜீவ ஒளியினுடைய துவக்கமே துவங்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சிஸ்டருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்றத நான் நம்புறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க நம்புறாங்க, நம்பாம போறாங்க, அதெல்லாம் கதை கிடையாது. அவங்க நம்பிட்டாங்கன்னா மேட்ரு ஓவர். ஹல்லேலூயா. வாணி சிஸ்டருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க பையன் நம்புறானோ, அவங்க பொண்ணு நம்புறாங்களோ, அவங்களுடைய உறவினர் நம்புறாங்களோ, ஏன் அவங்க இருக்கிற இந்த சபையினுடைய போதகர் நம்புறானோ இல்லையோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை. வாணி சிஸ்டர் அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேட்டர் ஓவர். ஹல்லேலூயா. இது பவர்ஃபுல்லான மேட்ருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இந்த வசனத்தை ஏனோ தானோ அப்படின்ட்டு படிச்சுட்டு போயிடாம இதை ரொம்ப சீரியஸாக நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய லைஃப்பில் காட் மேனிஃபெஸ்ட் ஆகிறத, அதாவது கிறிஸ்து மகிமைப்படுறத நான் இல்லை உலகம் பார்க்க ஆரம்பிக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்னா, ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த வசனத்தில் கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்ல, அதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்க. அதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்க. எனக்குள்ள அவர் இருக்கிறார். எவன் என்னை பற்றி எப்படி பேசினாலும் ஐ டோன்ட் கேர். பைபிளில் ஆணித்தரமாக எழுதப்பட்டு என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறத எவன் நம்பினாலும் நம்பாமல் போனாலும் நான் இதை நம்புகிறேன். ஆமென், ஆமென். பாருங்க, இந்த பில்டிங்குள்ள நம்ம இங்கே வந்தோம், இந்த சேரில் உட்காந்துருக்குறோம். எந்த நம்பிக்கையில் உட்காந்துருக்குறோம்? நம்மளுக்கு யாரோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டாங்க, இந்த சேர் நம்மளுடைய வெயிட்டை தாங்கும். இது ஏற்கனவே பல பேர் உட்காந்துருக்குறாங்க. சேர் அப்படின்றத குழந்தையிலேருந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, சேரில் நீ உட்காந்தினா சேர் ஒன்று என்ன பண்ணும்? தாங்கும். சின்ன வயசுலேருந்து இதை சொல்லி இதை பார்த்து நம்மளுக்கு சொல்லி சொல்லி உட்காந்து காட்டாங்க பாருங்க. இப்படி மேலே உட்காந்து காட்டும் போது அது என்ன பண்ணுது? தாங்குது. நம்ம அப்பாவை தாங்கியிருக்கு, நம்ம மாமாவை தாங்கியிருக்கு, நம்மளுடைய தாத்தாவை தாங்கியிருக்கு. அப்போ நம்ம உட்காந்தாலும் என்ன பண்ணும்? தாங்கும். உள்ளார வந்துட்டோம், தலைக்கு மேலே மின் விசிறி ஃபேன் அப்படின்றத ஒன்று வச்சு கட 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 கடன்னு சுற்றுது. ஆனால் அது பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றினாலும் தைரியமாக நீங்கள் ஏன் கீழே உட்காந்துருக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த ஃபேனு மேலே பக்காவாக என்ன பண்ணியிருக்குது? ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதனால் நீ தைரியமாக உட்காரலாம், அது கீழே விழாது. எல்லாரும் சொல்லுங்கள், என்ன பண்ணாது? விழாது. இந்த விழாதுன்ற இன்ஃபர்மேஷன் ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லி சொல்லி அதை நம்பினதுனால அதிலேருந்து வர காற்றை, அந்த பெனிஃபிட்டை நான் என்ன பண்ணுறேன்? அனுபவிக்கிறேன். சூப்பர். நான் என்ன பண்ணுறேன்? அனுபவிக்கிறேன். இந்த சேர்னுடைய பெனிஃபிட்டை நான் ஏன் அனுபவிக்கிறேன்னா, எனக்கு சின்ன வயசுன்னு சொன்னதை நான் நம்பினதுனால. ஹல்லேலூயா. இந்த ஃபேன்லேருந்து வர காற்றை, இந்த காற்றை நான் ஏன் இந்த பெனிஃபிட்டை அனுபவிக்கிறேன்னா, இதுக்கு கீழே நான் தைரியமாக வந்து உக்காந்ததுனால. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வண்டியில் பின்னாடி தைரியமாக உங்களுடைய கணவர் இல்லை உங்களுடைய வீட்டாருடைய பைக்கில் நீங்கள் ஏன் உட்கார்றீங்கன்னா, இல்லை அந்த பைக்கு உங்களை தாங்கும். அவர் ஓட்டிகிட்டு போகிற அந்த ஸ்பீடு உங்களை அழகான ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டெஸ்டினேஷனில் சேர்க்கும் அப்படின்றத சொன்னதை நீங்கள் நம்பினதுனால அந்த பைக்கை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி அது மேலே உட்காடுறீங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி உள்ளார உட்காடுறீங்க. அந்த காரில் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி உட்காடுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்னா, நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக போய் சேர்றீங்க. ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு அங்கே இருக்குது, அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதை எல்லாத்தையும், இந்த பெனிஃபிட், காற்றுலேருந்து வர பெனிஃபிட், வாகனத்திலேருந்து வர பெனிஃபிட், உட்காந்துருக்கிற சேரில் உங்களுக்கு அது கொடுக்குற பெனிஃபிட், இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி அனுபவிக்க முடிஞ்சிச்சுன்னா, யாரோ சின்ன வயசுலேருந்து சொன்னதையும் கேட்டதையும் பார்த்ததையும் நீங்கள் நம்பினதுனால இதனுடைய பெனிஃபிட் எல்லாம் அனுபவிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதை எல்லாத்தோடையும்
பயங்கரமான பெனிஃபிட்டை இங்கே எழுதப்பட்டிருக்கு. அதை ஏன் நம்மளால் அனுபவிக்க முடியலன்னா, இதை நம்மளால் நம்ப முடியல. எதை நம்ப முடியலன்னா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறத. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் பாஸ்டருக்குள்ள வேணா இருப்பார், ஏன்னா அவர் இரவும் பகலும் ஜெபம் செய்கிறவராக இருக்கிறதுனால அவருக்குள்ள இருப்பார். அவர் எனக்குள்ள எல்லாம் எப்படி அது எப்படி? நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இது எல்லா விஷயம் பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியுமே. அவர் என்னை பார்த்து சொல்லிடலாம், உனக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாருன்ட்டு. நான் என்னென்ன வேலையை பார்த்துருக்கிறேன், என் சிந்தையில என்னென்ன கோளாறு இருக்குது, எல்லாமே அறிஞ்சவன் நான். என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட தவறான சிந்தனைகளை நீங்க உடைச்சி உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்றதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்பி 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 அதுல நீங்க ஊற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கிறிஸ்து உங்க வாழ்க்கையில மகிமைப்பட போகிறத நீங்க மாத்திரம் இல்ல, உலகமே பார்க்கும். உலகமே பார்க்கும். உலகமே பார்க்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல பார்க்கும், நீங்க தங்கி இருக்கிற பகுதி பார்க்கும், நீங்க இருக்கிற உங்களுடைய நாடு பார்க்கும். அண்ட் த என்டையர் வேர்ல்டு, இந்த மொத்த உலகமே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் நீங்க அவருக்குள்ளேயும், கிறிஸ்து பிதாவுக்குள்ளேயும் கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளேயும் இருக்கிறது தான் நீங்க நம்ப வேண்டிய முக்கியமான மேட்டரா இருக்குது. ஏன்னா சகலமும் கிறிஸ்துவுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குது. சகலத்தின் அதிகாரமும் கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்திற்குள் அடங்கி கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொன்னா கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. சோ உனக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறார். கவனி கவனி கவனி, இது உனக்கான மேட்ரு, இது உங்களுக்கான மேட்ரு. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்ன்றத நீங்க பிலீவ் பண்ண பிலீவ் பண்ண பிலீவ் பண்ண பிலீவ் பண்ண உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அதை போய் ஃபீடாக 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 கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா அதிகாரங்களும் உங்களுக்குள்ள நிறைவாக காணப்படும். அவருக்குள்ள இருக்கிற அதிகாரம், கிறிஸ்துவுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சு பாத்தீங்களா, அது உங்களுக்குள்ள காணப்படும். ஏன்னா இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இப்போ இந்த பவுல் இவங்களுடைய விஷயங்கள்லாம் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா காணப்பட்டிருக்கிறாங்க? பவுலுடைய கர்ச்சீஃபை அப்படி கேட்ச் பண்ணி சுகமடைஞ்சிருக்கிறான். பீட்டர் அப்படி வாக் பண்ணும்போது இது பாருங்களேன், என்னுடைய நிழல் போல இப்படி இப்படி வாக் பண்ணும்போது இந்த நிழல்ல அப்படி மறிச்சவன் அப்படி கீழே போட்டு வச்சுக்கிறாங்க, மறிச்சவங்க கீழே போட்டு வச்சுக்கிறாங்க ஃபியூனரல் சர்வீஸ்க்கு. இவர் சும்மா அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஈவன் அவர் அந்த ஃபியூனரலுக்கு கூட போகல, அந்த வழியா போயிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இவங்களுடைய நிழல் அவங்க மேல பட்டதுனால அவங்க உயிரோட எழுஞ்சிடுறாங்க. பாருங்களேன், ஏன்னா இவங்களுக்குள்ளலாம் எந்த சத்தியம் பயங்கர ஸ்ட்ராங்காக கிறிஸ்து விதைக்கப்பட்டுட்டு போயிருக்கிறாருன்னா, நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். ராஜ்யம் ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாரு சீஷர்களுக்கு, இங்க பாரு நான் போயிட்ட பாருங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க ராஜ்யம் எங்க இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குது. கிறிஸ்து அங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டாரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. எதையும் நீ நம்பாத. ஏன் அப்படின்னா, ராஜ்யம் எங்கேயுமே இருக்க முடியாது, மாறாக உனக்குள்ளதான் இருக்க முடியுமே தவிர உனக்கு வெளியில ராஜ்யம் இருக்காது, உனக்கு வெளியில நான் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்றாங்க வெளியில அங்க வந்துட்டாரு, கிறிஸ்து அங்க இருக்கிறாரு. அத்தாரிட்டி, கிங்டம் இதெல்லாம் எங்க இருக்குது, இப்படி இருக்குது. நிறைய ரூல்ஸ்குள்ள வைக்கிறாங்க பாருங்க. அதை தான் கிரைஸ்ட் அன்னைக்கே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்படி மத ரீதியான போதனைகள் மூலியமாகவும் உங்களை திசை திருப்புவாங்க. அதிகாரம் எங்க இருக்குன்னா ஃபாஸ்டிங்குள்ள அதிகாரம் இருக்குன்னுவாங்க. அதிகாரம் எங்க இருக்குன்னா ஜபத்துல இருக்குன்னுவான். அதிகாரம் எங்க இருக்குன்னா நீ பரிசுத்தமா வாழ்ற வாழ்க்கையில இருக்குன்னுவான். பட் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் தான், இதை கிறிஸ்து மறுக்கல. ஆனால் அதிகாரம் எங்க இருக்குன்னா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்ன்ற அந்த விசுவாசத்துல தான் சகலவிதமான அதிகாரமும் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன்.
இதை என் லைஃப்பில் வந்து ஒரு சில இடத்துல கிரைஸ்ட் எனக்குள்ளே இருக்கிறாருன்றத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் பல இடத்துல நான் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், ஊழிய பாதைன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல கிரைஸ்ட் எனக்குள்ளே இருக்கிறாருன்ற அந்த ஸ்ட்ராங்னஸ் எனக்குள்ளே, அது பை கிரேஸ் ஆஃப் காட் அந்த இடத்துல ஓரளவு மெச்சூரிட்டி ஆகிட்டதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய கிரியைகள் வெளிப்படுறத பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இங்கே போன வாரம் கூட அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க நியூவாக ஒருத்தவங்க 2-3 வாரம் வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பயங்கரமான கட்டுகளில் அப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்கள டெலிவரன்ஸ் ஆகும். அவங்கள ஃபஸ்ட்டு டைம் நான் அவங்கள மீட் பண்ணும்போது, மீட் பண்ணுறேன். நான் பண்ணும்போது அந்த பிரதர்கிட்ட பேசிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு நிறையா விஸ்கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறத அதை அறிஞ்சு கொண்டதுனால அதுக்கு வேண்டிய ஆலோசனைலாம் கொடுத்துட்டு, இல்லை அவங்களுக்கு அப்படி ஒரு சின்ன ப்ரேயர் அப்படி பண்ணிவிட்டு, இந்த சிஸ்டரை நான் ப்ரேயர் கூட பண்ணலை, அவங்கள அப்படி திரும்பி பார்த்தேன். இவர்கிட்ட பேசிட்டு அப்படி திரும்பி பார்த்தேன். அந்த திரும்பி பார்த்த டைமில் அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலை, அவங்க மேலே கை லே பண்ணலை, எதையுமே பண்ணலை, ஸ்தோத்திரம் சொல்ல அல்லேலூயா ஒன்றுமே சொல்ல. அவங்கள அப்படி திரும்பி பார்த்த செகண்டில் அவங்களுக்குள்ளே இருந்த கிரியைகள் ஆட ஆரம்பிக்குது. ஏன்னா அது என்ன பார்த்து ஆடலை, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை பார்த்து அது ஆட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இப்போ இதை மாதிரியான இடத்துல இது எப்படி நடக்குதுன்னா, அந்த இடத்துல பிலீவ் பண்ணுறோம், இனி நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே அப்படின்றத பிலீவ் பண்ணுறோம். அந்த இடத்துல கிரைஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஆகுறாருன்னா ஆகுறாரு. ஆனால் என்னுடைய லைஃப்பில் இன்னும் நிறைய இடத்துல கிரைஸ்டுடைய மேனிஃபெஸ்டேஷனை நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா அந்த இடத்துல கிரைஸ்ட் இருக்கிறாருன்றத நான் இன்னும் ஆழமாக நம்ப வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து நான் ஊழியத்தில் இருக்கும் போது, ஊழியம் செய்யும் போது எனக்குள்ள இல்லை, நான் பாத்ரூமில் இருக்கும் போது எனக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சில ரொம்ப டார்க்கான சில விஷயங்களை மாட்டிக்கொண்டிருக்கிறோம் பாருங்களேன். சில நேரத்தில் ராங்கான தாட்ஸ் அப்படியே வந்து நம்ம சிந்தையை அப்படியே அலமோதும் போது, அப்போ அந்த ராங்கான தாட்ஸ்லேருந்து நான் எப்போ வெளியே வர முடியும்னா, அந்த ராங்கான தாட்ஸ்லையும் அந்த இடத்துலையும் அந்த டார்க்கான அந்த ஃபேஸ்லையும் கிரைஸ்ட் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றத நான் எவ்வளவுக்குள்ள நம்புகிறேனோ அங்கேருந்து என்னை விடுதலை ஆக்கிறத நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. குடிப்பழக்கத்தின் உச்சத்தில் ஒருத்தவன் இருக்கிறான்னா அவன்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய உண்மை என்னன்னா, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாருடா அப்படின்றதான் அவனை விடுதலை ஆக்குறதுக்கு நீங்க சொல்ற நற்செய்தியான மேட்டரா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்பி, இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வா, இயேசு உன்னை நேசிக்கிறார். அதுதான் துருபதேசம்ன்றேன். இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இயேசு அப்புறம் உன்னை நேசிப்பாருன்றதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் துரு உபதேசம், கள்ள போதனைன்னு சொல்கிறேன். அந்த வாலிப பிள்ளையோ அந்த நபரையோ பார்த்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார். எப்போ? ரைட் நவ், இந்த நொடி, இப்போ இந்த செகண்டில் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் நல்ல உபதேசம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இந்த நல்ல உபதேசம்தான் அவன் அந்த குடியிலிருந்தும் அந்த விபச்சாரத்திலிருந்தும் அந்த வேசித்தனத்திலிருந்தும் அவனை விடுதலை ஆக்க முடியும். ஹலோ. ஹல்லேலூயா. ஏன்னா நீனும் நானும் எப்படி சொல்லி கேட்டு வளர்ந்துட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் நான் மனம் திரும்பிட்டேன்னா அப்பா என்னை நேசிப்பார், இயேசு எனக்குள்ளே இருப்பார். இல்லை இல்லை இல்லை, சகலமும் அவருக்குள்ளே தான் இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நீ அவருக்குள்ளே தான் இருக்கிற. அவர் உன்னை நேசிக்கிறத நீ பண்ணுற ஒரு செயல்னால மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. நான் செய்கிற பாவம் கிறிஸ்து சிலுவையில் செஞ்ச அந்த கிரியைகளை மாற்றிடும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தை ரொம்ப லைட்டாக நம்ம சொல்கிறோன்னு ஆயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரைஸ்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த
பாவத்தில் இருந்த, சாபத்தில் இருந்த, வியாதியில் இருந்த, தரித்திரத்தில் இருந்த, அந்த கால சூழ்நிலை இருந்த அந்த நபர்களுக்காக பலியானாரா? ஆனாரா? இல்லை. எனக்கு அப்புறம் 4 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து ஒரு பாவத்தில் மாட்டிக்கிட்டான்ல, அவனுக்காகவும் பலியாக இருக்கிறாருன்றது தான் காஸ்பிளினுடைய அடித்தளமான செய்தி. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பாஸ்டர் ஜான் ஸ்ரீதர் அப்படின்றவர் தஞ்சாவூரில் அவர் ரட்சிக்கப்படாத அந்த டைமில் இருந்தார். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டு அவருக்கு ஒரு பையன் பிறப்பான். அவன் பாவத்தில் விழுவான்றது ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க. அது எனக்காகவும் சேர்ந்து அந்த சிலுவையில் அவர் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அதுதான் காஸ்பிள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றத எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அந்தந்த ஏரியாவில் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறது. தமிழ் எப்படி சொல்கிறது? வெளிப்படுறது. அவர் வெளியரங்கமாக வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஒரு தீய பழக்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு ராங் ஹேபிட்டில் இருக்கிறீங்க. இந்த ராங் ஹேபிட் விட்டு வெளியே வரணும்னா உனக்குள்ள அந்த மொமெண்ட்டில் அந்த ராங் ஹேபிட் பண்ணும்போது கிறிஸ்து அந்த டார்க்கான சைட்லையும் இருக்கிறாருன்றதை நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டினா அந்த டார்க்கான விஷயம் உனக்குள்ளே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ எப்படி அந்த சிஸ்டர் அப்படி பார்த்தோம், அவங்களுக்கு திடீர்னு அந்த உள்ளர் இருந்தது, உள்ளர் இருக்க முடியல, வெளியில் அலக்கழிக்க ஆரம்பிச்சிச்சுல, அதே மாதிரி தான் உனக்குள்ளே இருக்கிற டார்க்கான ஃபேஸ் எல்லாமே உனக்குள்ளே கிரைஸ்ட் இருக்கிறான்னு அப்படின்றத நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டீன்னா அது உனக்குள்ளே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இது பாவமான மேட்டருக்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் லேக்கிங், பற்றாக்குறை, எங்கெல்லாம் இன்னும் வந்து நம்மளோட லைஃப்பில் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோமோ அந்த ஏரியாஸ்லாம் கிரைஸ்ட் இருக்கிறாருன்றதை நம்ம பிலீவ் பண்ண கிரைஸ்ட் எனக்குள்ளேருந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகி அவருடைய கிரியைகள் வெளியரங்கமாக அந்த இடத்துல வெளிப்பட்டு என்னை அந்த இருளிலிருந்து விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பாவம் என்ற இருளாக இருக்கலாம், சாபம் என்ற இருளாக இருக்கலாம், வியாதி என்ற இருளாக இருக்கலாம், வறுமை என்ற இருளாக இருக்கலாம், தரித்திரம் என்ற இருளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட இருளுக்குரிய விஷயமாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் எனக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரு, அந்த பகுதியிலையும் இருக்கிறாருன்றதை நான் பிலீவ் பண்ணிட்டேன்னா அந்த டார்க் சைட்லேருந்து நான் லைட்டுக்குள்ளே, ஜீவ ஒளிக்குள்ளே என்னால் ட்ராவல் பண்ணி வர முடியும். ஹல்லேலூயா. டார்க் சைட்ல இருந்து நான் லைட்டுக்கு வரணும், ஜீவ ஒளிக்குள்ள நான் வரணும் அப்படின்னா இந்த டார்க் சைடில் நான் இருக்கும்போது இங்கேயும் கிறிஸ்து இருக்கிறார், இங்கேயும் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன்றதை நம்ப டார்க் சைடு எனக்குள்ள இருக்க முடியாது, டார்க் வெளியே போயிடும். அதை தான் ஒரு வசனத்தில் பார்க்கணும் பாருங்க. நிறைவான விஷயம் உங்களுக்குள்ள வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். இந்த நிறைவான கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் நம்பும் போது தான் இந்த குறைவு எனக்குள்ள வெளியே போகுமே தவிர இந்த குறைவு வெளியே போயிட்ட பிறகு கிறிஸ்து எனக்குள்ள வருவார் கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். ரைட், த மோஸ்ட் வஸ்ட், மோசமான கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிற பாரு, அப்போ உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். நீ நம்ப அந்த நேரத்தில் கில்ட்டி கான்சியஸ் ஐயோன்னு இல்லை, ஏன் இப்படி இருக்கிறேன், இப்பயும் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நீ சொல்லி பாரு. அதை நீ நம்ப ஆரம்பிய கண்ண முடி இல்லை. இதுதான் காஸ்பல். ஜான் 14 தான் சொல்லியிருக்குது, இதை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், இதை நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த தீய சிச்சுவேஷனில் கூட நீ பிலீவ் பண்ண ஒரு டைம் நீ திரும்பி பார்ப்ப, அந்த மோசமான விஷயத்தை விடணும்னு சொல்லி என்னென்னமோ காரியங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருந்திருப்போம், ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியரை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு சின்ன மேட்டரை நீ பிலீவ் பண்ண எப்படி தான் அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வந்திருப்ப அப்படின்றது உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன், கிரைஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
நீங்கள் யாரா இருங்க, எப்படியா இருங்க, என்ன வேணால் பண்ணியிருந்துருங்க, ஆனால் சகலமும் அவருக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்களும் அவருக்குள்ளே தான் இருக்கிறீங்க. உங்களை விட்டு அவர் விலகவே முடியாது. ஹல்லேலூயா. சகலத்தையும் இப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறவர் உங்களை மட்டும் என்ன பண்ண முடியாது, தனியாக ஒரு இடத்துல போட முடியாது. ஹல்லேலூயா. இந்த வேர்ல்டே அவருக்குள்ளே தான் இருக்குன்னும் போது அவருடைய உசுராகிய நீங்களும் அவருக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க தம் அடிச்சிட்டானா அவனை கை எடுத்துட்டு மற்றவங்கள வச்சுக்கலாம் அப்படின்றது கிடையாது. அந்த மோசமான பேட் சைட்லேயுமே கிரைஸ்ட்டு அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது தான் காஸ்பல். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அந்த மோசமான சிச்சுவேஷனில் அப்பையும் அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னு இருக்கிறான் பார்த்தீங்களா. அப்பையும் பூமி வாயை திறந்துக்கிட்டு அவனை உள்ளார முழுங்கிடல பாருங்க. அந்த பூமி என்ன பண்ணுது, ஸ்டில் அவனை தாங்கிக்கிட்டு இருக்க பாருங்க. அதுதான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த ஆடுறவனுக்குள்ள இந்த வெளிச்சம் போயிடுச்சுன்னா அவன் ஆடுறவன் ஸ்டெடியாக மாற ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆடுறவனெல்லாம் மனம் திரும்பணும் அப்படின்னா அவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்ன்ற வெளிப்பாடை காட்டிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆமென். பட் பிரச்சனை என்னன்னா, அது இந்த மாமிச சிந்தனைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மத ரீதியான நம்பிக்கைகள் நம்மளுக்குள்ள காணப்படுது. ஃபுல்லாக மத ரீதியான நம்பிக்கை. நீ இது பண்ணினால் இது நடக்கும், இது பண்ணினால் அது உனக்கு நடக்கும். நீ எதுவுமே பண்ணாமல் கிறிஸ்து இறங்கி வந்தாரே, இதோட ஒரு பெரிய பிரமாதமான மேட்ரு என்ன இருக்கும், நீ என்னத்தை பண்ணி கிறிஸ்துவை இறக்குன. அல்லேலூயா. நீ என்ன நம்ம பெருசாக கழட்டணும் பிதா கிறிஸ்துவை அனுப்புறதுக்கு, பிதா அவருடைய பையனை அனுப்புறதுக்கு நீ என்ன பே பண்ண, என்ன நற்கிரியைகளை பண்ணியிருக்க முடியும்? இல்லை என்ன தான் பண்ண முடியும்? ஒன்றுத்தையுமே பண்ண முடியாது. கிறிஸ்துவை விலை பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மொத்த யூனிவர்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு பிதா கிட்ட கொடுத்து இதுக்கு கிறிஸ்துவை விலை பேசிட்டுமா? பிசாசு கேட்குறான் பாருங்க ஒரு இடத்துல, சகலத்தையும் என்ன பண்ணுறேன், உனக்கு கீழே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு யார்கிட்ட போய் சொல்கிறான்? இவன் ஜீசஸ் கிட்ட சொல்கிறான். ஆனால் ஜீசஸ்க்கு தான் தெரியுமே, நீ இதெல்லாம் கொடுத்து என்னை விலை பேச முடியாத லெவலுக்கு நான் விலை உயர்ந்தவனாக, விலை நிர்ணயிக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறேன்றதுனால தான் பிசாசுடைய அந்த வார்த்தைக்கு அவர் செவி சாய்க்கவே இல்லை. ஏன்னா எதையுமே பிசா சொல்கிறான், வேர்ல்டை கொடுத்து உன்னை வாங்கிடலாமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? எதை கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாத லெவலுக்கு ஜீசஸனுடைய ஒர்த்து அவ்வளவு சுப்ரீமாக இருக்குது. ஆமென். அவருடைய விலை அவ்வளவு சுப்ரீமாக இருக்குது. எதை கொடுத்தாலும் வாங்க முடியாத லெவலுக்கு விலை உயர்ந்த ஒரு விஷயம், ஒரு மேட்டராக இருக்கிறார் கிரைஸ்ட். அவரை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒன்றும் பண்ணலை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க. நான் ஒன்றுமே பண்ணலை. ஒன்றுமே பண்ணாமல் இந்த கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறாருன்னா அப்போ பிதா அவரை எவ்வளோ நல்லவர். நானும் நீங்களும் எல்லா அட்டூழியமும் பண்ணும்போதும் கிரைஸ்ட் நமக்காக இறங்கி தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறார். ஸ்டில் நான் பாவியாக இருக்கும் போதே. ஆமென். ஹல்லேலூயா. எது கள்ள போதனை? கிறிஸ்து உனக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லப்படுற எந்த நியூஸாக இருந்தாலும் அது கள்ள போதனை, கள்ள உபதேசம். ஹல்லேலூயா. இந்த ஜீவ ஒளி ஆண்டில் நீங்களும் நானும் ஸ்ட்ராங்காக நம்ப வேண்டிய ஒரு மேட்டர் என்னன்னா, கிரைஸ்ட் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நோ மேட்டர் வாட், நான் எப்படிப்பட்டவன்றதை பொறுத்து அவர் எனக்குள்ள இல்லை. அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால அவர் எனக்குள்ள இருப்பார். நான் எப்படிப்பட்டவன்றதை பொறுத்து இல்லை, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத பொறுத்து அவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த ஜீவ ஒளி உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா
எனக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா நானும் நீங்களும் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கிரைஸ்ட் எனக்குள்ளே இருக்கிறத நம்ம அதிகமாக எல்லா ஏரியாஸ்லையும் சர்ச்சுக்குள்ளே இங்கே இருந்துட்டோம். இப்போ எனக்குள்ளே கிரைஸ்ட் இருக்கிறான்னு நம்புறீங்க, குட். நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டோன்னே ஒரு சண்டை நடக்குது, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில், உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் பிள்ளைக்கும், அந்த இடத்துலையும் கிரைஸ்ட் இருக்கிறான்றதை நீங்கள் நம்பணும். ஆமென், ஹல்லேலூயா. ஜாப் லாஸ்ட் ஆகுது, அப்பயும் உங்களுக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறான்றதை நீங்கள் நம்பணும். ஹல்லேலூயா. பண பற்றாக்குறையா இருக்குது, அப்பயும் கிரைஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிறான்றதை நம்பணும். அப்போ உடனே இப்போ நம்ம சுய புத்தி அப்படின்னு போகிறோம் பார்த்தீங்களா, இந்த நெருக்கமான டைமில் கிரைஸ்ட் எனக்குள்ளே இருக்கிறான்ற விசுவாசம் இல்லாமல் இப்போ என்ன பண்ணலாம், எல்லாமே இருக்கும்போது கிரைஸ்ட் இருக்கிறான்னா ஓகே, நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், இந்த அடிக்கடி விழுந்து போகிற அனுபவத்திலேருந்து இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறேன், ஓகே இப்போ கிரைஸ்ட் இருப்பார், இப்போ நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறேன், இருக்கிறார், இப்போ நான் சபைக்கு கொஞ்சம் ஒழுங்காக போயிட்டு இருக்கேன், இருக்கார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கை பெருசு இல்லை. எங்கெங்கெல்லாம் நம்ப முடியலையோ அந்த இடத்துல நம்பணும். நீங்களும் நானும் கிரைஸ்ட் அப்போ அங்கேயும் இருக்கிறாருன்ட்டு. ஜஸ்ட் நம்ம நல்லா இருக்கிற டைம்ல கிரைஸ்ட் நமக்குள்ள இருக்கிறான்ல, நான் நல்லா இல்லாத டைம்ல கிரைஸ்ட் எனக்குள்ள இருக்கிறான்ற அந்த இடத்துல நம்ம வந்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம நல்லா இல்லாமல் இருக்கவே முடியாது அதுக்கப்புறம். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிஹேவியர் நல்லா இல்லாத இடத்துல, அந்த இடத்துல கிரைஸ்ட் நம்ம வாழ்க்கையினுடைய ஃபினான்ஷியல் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் நம்ம நல்லா இல்லையோ அந்தந்த இடத்துல கிரைஸ்ட் நம்ம வச்சு அப்பையும் அந்த இடத்துலையும் அவர் இருக்கிறார்ன்றதை நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா, விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, நீங்கள் நல்லா இல்லாத ஏரியான்றது உங்கள் லைஃப்பில் ஒன்று இருக்கவே இருக்காது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், இம்மைக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சரீரத்திற்குரிய பலனாக இருக்கட்டும், எல்லா ஏரியாவிலையும் அது பரிபூரணமாக இருக்கும். எந்த ஏரியாவிலையும் குறைவு ஒன்று இல்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா. பட் நம்மளுடைய சேலஞ்ச் என்னன்னா, நம்மளுடைய ஏரியாஸ் நிறைய ஏரியாவில் அப்படி நிறைய பிரச்சனை உள்ள ஏரியா, லேக்கிங் உள்ள ஏரியாஸு அப்படிலாம் இருக்குது பாருங்க. அது எப்படி சரியாகும்னா, ஒன்றன் பில் ஒன்றாக நம்ம ஒவ்வொரு ஏரியாஸில் எந்தெந்த ஏரியாஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோமோ, அது சின்னாக இருக்கலாம், அது ஃபினான்ஷியல் ஏரியாவாக இருக்கலாம், அது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம். எந்தெந்த ஏரியாஸில் நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணுறீங்களோ, நான் இந்த ஏரியாவில் சரியில்லடா, இந்த விஷயத்தில் நான் இன்னும் சரியாகலை, எல்லாத்துலேயும் சரியாயிட்டேன், ஆனால் இது யாருக்கும் தெரியாத ஒரு டார்க் சைடாக இருக்குது, இந்த இடத்துல நான் என்ன சரியாகலை அப்படின்னு எந்தெந்த இடத்துல நினைக்கிற, என்னதான் வாய் அடக்குனாலும் அடுத்தவங்களை பற்றி இந்த வந்துடுது, புறம் பேசுறது வந்துடுது, இந்த ஏரியாவில் நான் சரியில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, அந்த ஏரியாவில் உனக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இதில் எல்லாமே ஓகே, ஆனால் இந்த இடத்துல அடிக்கடி நான் திரும்பியும் விழுந்து போகிறேன். அந்த விழுந்து போகிற இடத்துல கிரைஸ்ட் உன்னோட இருக்கிறதும் நீ கிரைஸ்டோட இருக்கிறதும் நீ விசுவாசிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. யோவான் 14:20 அந்த இடத்துல அப்ளை பண்ணுன்றேன். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அப்பொழுது விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், அந்தந்த இடத்துல நீங்க அறிந்து கொள்ளுங்கன்றேன். ஹல்லேலூயா. நான் பிதாவிலும், இப்படி படிக்கலாமே, கிறிஸ்து பிதாவிலும், ஏனோக் கிறிஸ்து ஏனோக்கிலும், ஏனோக் கிறிஸ்துவிலும் இருக்கிறதை என்னுடைய மோசமான இடங்கள்ல அறிந்து கொள்வதே வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்நாளிலே? எந்தெந்த டார்க் சைட் இருக்குதோ அந்தந்த ஏரியாவிலலாம் கிரைஸ்ட்டை போடுங்கன்றார். ஹல்லேலூயா. கிரைஸ்ட் அந்தந்த இடத்தெல்லாம் போடுங்க. அந்நாளிலே உடனே நம்ம என்ன நினச்சிரும், எக்காலம் முழங்கும் வரும். நோ 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 நோ. இங்கே பேசுகிற வெளிப்பாடு, இந்த சத்தியத்தினுடைய ரெவலேஷன் என்ன அப்படின்னா, அந்தந்த டார்க் சைட் நம்ம விழுகிற இடம், நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிற இடம், நம்ம சரியாகணும்னு நினைக்கிற இடம், அந்தந்த இடத்துலலாம் கிரைஸ்ட் இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறது தான் இந்த வசனத்துடைய வெளிப்பாடாக இருக்கு. ஆமென், ஆமென். நோ மேட்டர் வாட், என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் சரி, கிறிஸ்து
என்னையும் பிரிப்பவன் யார் அப்படின்னு பவுலுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கத்தம் கத்தம் ஓகையா எல்லாம் மூஞ்சி போச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுவானாலும் கிறிஸ்துவையும் என்னையும் பிரிக்க முடியாது. திரும்பி விழுந்துட்டேன், விழுந்தாங்க, அவரையும் என்னையும் பிரிக்க முடியாது இப்படின்றத ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் விழுறதில்லை. அதுக்கப்புறம் எத்தனை பேர் விழுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கை கொடுக்குற ஒரு பொசிஷனில் கர்த்தர் உங்களை நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் ஆமென் ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். நல்லா குலுக்கி சொல்லாமே, நல்லா உற்சாகப்படுத்தி சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளேயும் நீங்க அவருக்குள்ளேயும் இருக்கிறீங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அழுத்தமாக சொல்கிறேன்னா, உங்கள் ஆள் மனதில் போயிட்டு அது உடைக்கணும். சில தப்பான நம்பிக்கையை உடைக்கணும். உங்களை வேற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது பாருங்க. இல்லை நான் இப்படி ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஒரு புழு, நான் ஒரு பாவி, நான் ஒரு கப்பு பிடிச்சவன் அப்படிலாம் ஒரு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் போயிட்டு உடைக்கணும். வாணி சிஸ்டருக்குள்ளே ஏதோ அப்படி இருக்குது போல் சொல்லிட்டேன்னா, ஆமாம் பிரவீன், அப்படிப்பட்ட எந்த தவறான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நான் பேசுகிற அந்த வார்த்தை உங்களுடைய ஆள் மனதில் போய் அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை உடைப்பதாக. என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரு. நோ மேட்ரு வாட், நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எது வேணால் செஞ்சுருங்க, பட் ரைட் இந்த நிமிஷத்தில் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிற, உங்களுக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜீவ ஒளி ஆண்டில் நம்ம அடிப்படையாக நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகணும்னா, யோவான் 14:20 ஸ்ட்ராங் ஆகணும். எங்க எப்போ ஸ்ட்ராங் ஆகணும்னா, சர்ச்சுக்குள்ளே இருக்கும் போது இல்லை, அப்போ நீங்கள் நம்பிடுவீங்க. ப்ரேயர் பண்ணும் போது இல்லை, அப்பயும் நீங்கள் நம்பிடுவீங்க. பைபிள் ரிசைட் பண்ணுறீங்க, அப்பயும் நீங்கள் நம்பிடுவீங்க. நல்ல வார்த்தையை பேசிட்டு இருக்கிறீங்க, அப்பயும் நம்பிடுவீங்க. நல்ல பழக்க வழக்கங்களை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்பயும் நம்பிடுவீங்க. எப்போ உங்களால் நம்ப முடியாதோ அப்போலாம் நீங்கள் நம்பணுன்றது தான் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய குட் நியூஸாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் நம்பக்கூடிய இடத்துல கிரைஸ்ட் இருக்கிறாருன்றது பெரிய மேட்ரு இல்லை. இந்த இடத்துல அவர் இருப்பாரான்னு டவுட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருப்பாருன்னு உங்கள் தலை மேலே நீங்கள் ஆணித்தரமாக போடுங்கப்பா. அதுதான் ஆமென். இந்த இடத்துல டவுட்டாக இருக்குப்பா, நான் இந்த இடத்துல விழுந்துட்டேன், பட் இந்த இடத்துல கிரைஸ்ட் இருப்பாரா? பாதாளத்தில் என் படுக்கை போட்டாலும் தேவரீர். ஹல்லேலூயா. பத்ஷிபா கூட பாதாளத்தில் படுக்க போட்டேன், யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. புருஷனை ஏமாத்திட்டேன், என் பொண்டாட்டி ஏமாத்திட்டேன், என் ராஜ்யத்தின் மக்களை ஏமாத்திட்டேன், யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல ஒரு டைமென்ஷனில் போனேன். ஆனால் தாவீது அப்புறமா அறிஞ்சு கொள்றாரு, உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சேன், நீங்கள் அந்த நேரத்தில் என்னை விட்டு போயிட்டீங்கன்னு நினச்சேன். அப்போடா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த இங்கே தூக்கிட்டு வந்தா நீ பண்ணுற சமாச்சாரமாடா அப்படின்னு போயிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, அப்புறமா தான் அந்த மரமண்டைக்கு வெளிப்பாடு புரிஞ்சிச்சு, அப்புறமா தான் ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு, தேவரீர் அப்பயும் என் கூட இருந்திருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றி அந்த கொடிய விஷயத்திலிருந்து என்னை மீட்டு என்னை நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீதுனுடைய சிங்காசனத்தில் வந்தாரு பாருங்க. திரும்பியும் என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பழைய ஏற்பாட்டில் என்ன தாவீது புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற எந்த மனுஷனும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி தாவீதின் திறவுகோலையும் தாவீதினுடைய உடைந்து போன அந்த விஷயத்தை மறுபடியும் கட்ட வரண்டான்னு சொல்லி தாவீதினுடைய ஜீனியாலஜியில் வந்தாரு பாருங்க கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீது தான் கிறிஸ்துவையும் தேவனையும் சரியாக புரிஞ்சு கொண்டாங்க. ஆமென். பத்ஷிபா கூட இருக்கும்போது நான் நினச்சேன், விட்டு போயிட்டீங்க ஆண்டவரே நினச்சேன். அந்த இடத்துல உட்காந்து என்னோட நீங்கள் கும்மிறிட்டு இருந்திருக்கிறீங்க, ஐயோ என் பிள்ளை.
நான் உன் கூட இல்லைன்னு நினச்சிக்காதரா, இப்பயும் நான் உன் கூட தான்டா இருக்கிறேன், உன்னை விட மாட்டேன்டா. இந்த இடத்துல நீ எப்படி விழுந்தியோ அதே போல் மறுபடியும் உலாத லெவலுக்கு ஒரு ஹைட்டில் நான் உன்னை போய் உட்கார வைப்பண்டான்னு சொல்லி நான் பாதாளத்தில் படுக்க போட்டுட்டு இருக்கும் போதும் கூட என்னை ரெடீம் பண்ணுறதுக்கு நீங்கள் என் கூட இருந்து, என்னை ரட்சிக்க நீங்கள் என் கூட இருந்து, என்னை உயர்த்த நீங்கள் மீண்டுமாக என் கூட இருந்திருக்கிறது தான் சத்தியத்தின் வெளிச்சம்னு சொல்லி தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு வந்த அந்த வெளிச்சம் நம்மளுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அவருடைய ஸ்டோரியே வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க. ஆமென். விழுந்து போன அந்த விஷயத்தை கூட அதுலேயும் ஆண்டு அழகுபடுத்தி சாலமோன்ற ஒருத்தர் உண்டாகினார் பாருங்க. ஆமென். ஏன்னா கிரைஸ்ட் இருக்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார், கிறிஸ்து அவரோடு இருந்திருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டார். மறுபடியும் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அவருக்கு அமையாத லெவலுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தார்னா, அந்த சிச்சுவேஷனில் அப்பா என்னை விட்டு விலகி போகலை, கிறிஸ்து என்னை விட்டு விலகி போகலை, அப்போ தான் அப்பா என்னை ரொம்ப நெருக்கமாக கட்டி பிடிச்சிட்டு இருந்தார். அவர் புரிஞ்சு கொண்டதுனால தான் அடுத்த முறை அப்படி ஒரு சிச்சுவேஷன் அவர் லைஃப்பில் வராத லெவலுக்கு ஒரு உயரத்தில் உட்காந்துட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த கான்ஃபிடென்ட் என்னன்னா, கோலியாத்தனை அட்டாக் பண்ணும்போது என் கூட இருந்த அதே தேவன், அதே தகப்பன் பர்சிப்பா கூட நான் தவறாக இருக்கும் போதும் இருந்தார் அப்படின்னு அவர் எப்போ நம்பினாரோ அப்போதான் அவருக்கு விடுதலை, மீட்பு, அந்த மாதிரியான எல்லா டெம்டேஷன்ஸ்ல இருந்தும் ஓவர் கம் பண்ணுகிற ஒரு பெரிய பலன் அவருக்கு உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலன் நம்மளுக்கு இந்த 2025 உண்டாவதாக. ஹல்லேலூயா. எஸ், நம்மளுக்கு நிறைய டார்க் சைடு இருக்கு, கோபத்தில் இருக்கு, பொறாமை இருக்கு, நிறைய டார்க் சைடு. டார்க் சைடோட வேசி, விபச்சாரம், குடி, அப்படி இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள், நிறைய டார்க் சைடு, இருளுக்கு உரிய நிறைய விஷயங்கள், புறங்கூறி பேசுறது அப்படின்ற மேட்டரில் இருக்கு, பொறாமைன்னு இருக்கு. சில குட் திங்ஸ் சில பேருக்கு நடக்கும்போது அப்படியே நம்ம மனசு துடிக்குது, எனக்கு மட்டும் ஏன், நிறைய டார்க்கான விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த டார்க்கான விஷயத்துல எல்லாத்துலேயும் கிரைஸ்ட் நம்ம கூட இருக்காருன்றத நான் உணர நான் பிலீவ் பண்ண அப்படிப்பட்ட குறைவு எல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனால் நம்ம சொல்லுவோம் பாருங்க, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிடுச்சுன்ட்டு. அதை போல எல்லா விஷயமும் துண்டா காணும் துணியை காணும் ஓடி போயிருக்கும், தேடியும் காணாதிருப்பீர்கள்ன்ற வார்த்தைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் இருக்கிறது தான் மெய்யான சுவிசேஷம். எஸ், நீ எங்கே வேணா நீ இருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரொம்ப கூனி குறுகின ஒரு இடத்துல இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறியா? இப்படி இருக்கிற உன் வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறார்ன்ற நம்பி பாரேன், இப்படி இருக்க வாழ்க்கை இப்படி கம்பீரமாக மாறும். ஹல்லேலூயா. ஜஸ்ட் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கும் போது, இந்த மெசேஜ் கேட்கும் போது மட்டும் அப்படி இல்லை, இதை ரிப்பீட்டடாக மறுபடியும் லூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. ஆமென். ஏன்னா விசுவாசம் எதனால் வருதான்? சத்தமாக சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார், நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அப்படின்ற விசுவாசம் எப்படி உனக்குள்ள வரும்னா, வேதம் சொல்லுது கேள்வியினால வரும். அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா, இதை மாதிரியான இந்த காஸ்பிளை, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்க, ஏன்னா எல்லா நேரத்துலையும் போயிட்டு தாவீது பிரதருக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு காலைல எனக்கு டியூட்டி, அங்கே போயிட்டு தாவீது பிரதர் உங்களுக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறார், வேலைக்கு போங்க வெளியில் வராரு பாருங்க, என்ன வருவார், ஐயோ மஞ்சு பார்க்கணுமே அப்படின்னு ஒரு பயத்தோட, ஏன் கிரைஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு நான் எல்லா நேரத்துலையும் போய் சொல்ல முடியாது பாருங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட செய்திகளை திரும்பியும் காதில் ரிங்காரமாக போட்டு, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கும் எனக்கும் உங்களுக்கும் வரணும். எப்படின்னா, அவர் என் கூட இல்லைன்றது அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு செகண்டே இல்லாத லெவலுக்கு வந்துடணும். ஆமென். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அற்புதம் நடக்குங்க. நீங்கள் உங்கள் கர்ச்சீஃப் நீங்கள் சும்மா அப்படி சீண்டி போட்டு தெரியாதனமாக அவனை போட்டிங்கன்னா அவன் செத்து போயிருப்பான், அவன் ஏஞ்சி டமால்டிமே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கிரைஸ்ட் இஸ் த சுப்ரீம் பவர். கிறிஸ்துவுக்கு அவ்வளவு அதிகாரமும் உண்டு. அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம்.
அந்த நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம விசுவாசிக்க கிரைஸ்டனுடைய பவர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போஸ்தலர்கள்லாம் அவங்க ஊழியத்தில் சில விஷயம் அவங்க போய் பண்ணாமவே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அவங்க அங்கே இருக்கிறதுனால, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருந்ததுனாலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அவங்க ப்ரெசன்ஸ் அங்கே இருந்திருக்கும். அவங்க போய் யாருக்கும் ஊழியம் செஞ்சுருக்க மாட்டாங்க, யாருக்கும் எதையுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ப்ரெசன்ஸ் அங்கே இருந்ததுனால. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன், இங்கே ஒரு பிரீடை கர்த்தர் உருவாக்குறார். இங்கே ஒரு விதமான பிரீடு, ஒரு புது வகையான கிறிஸ்துவின் ஜாதியை உருவாக்குகிறார். இந்த ஜாதி அவர்கள் போய் எந்த கிரியைகளும் செய்ய வேண்டாம், அவர்கள் நின்றாலே அற்புதமும் அதிசயமும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக கர்த்தர் இந்த உலகத்தையும் நம்மையும் நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவுக்கெவ்வளோ டார்க்கான சிச்சுவேஷன்ஸ் ரைஸ் ஆகுதோ, இந்த கிரைஸ்ட் நம்மளுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆக நம்மளுடைய வாழ்க்கை ஒளியாக இருக்கிறத உலகம் பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், ஜனவரி 30 நினைக்கிறேன், அப்படியே தேவனுடைய சமூகத்தில் அப்படியே சில விஷயங்கள் அப்படியே ஆண்டுகிட்ட அப்படியே மெடிடேஷனில் இருந்து அப்படியே ப்ரேயரில் அப்படியே இருக்கும் போது சில விஷயங்களை என்னோட ஆண்டவர் 2025 குறிச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தார். சில விஷயங்கள் இப்போ சொல்ல வேண்டிய காலத்தில் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்த நான் நியூ இயரில் அப்படி லைட்டாக சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபாலோட் பை வீக் தம்பிங்க கிட்ட சொன்னேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் பாருங்களேன், அதை போடுங்களேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு 30 ஆண்டு சில விஷயங்களை சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொன்னார். 2025 அநேக தீ விபத்துகள், அதாவது ஃபயர் மூலியமாக நிறைய டிசாஸ்டர், தீ மூலியமாக டிசாஸ்டர்னா நான் சொல்கிறது அழிவு இல்லை பேரழிவுன்னு சொல்லலாம். அழிவுகளும் பேரழிவுகளும் தீ மூலியமாக நடக்கும் அப்படின்ற விஷயங்களை சொன்னார். நான் சொன்னேன் பிள்ளைங்க கிட்ட இதை மாதிரி விஷயம் அப்படின்ட்டு. இது 1 by 1 அப்புறம் போடலாம். இப்போ நியூ இயர் அன்னைக்கு இங்கே எல்லாரும் இருந்தீங்கன்னு நம்புகிறேன். நான் ஒரு விஷயத்த சொன்னேன், ப்ராஃபஸியை குறித்து சொன்னேன். ப்ராஃபஸி அப்படின்றது உலகத்திற்கு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு அது கிடையாது. ரைட்? ஒரு அல்லேலியா சொல்லுவீங்களா? உலகத்திற்கு ஒரு மேட்டர் இருக்குன்னா அது நம்மளுக்கு கிடையாதுன்றது தான் ப்ராஃபஸியே. தீர்க்க தரிசனத்தினுடைய விஷயம் இது சொல்கிறாங்களே, இந்த ஆண்டுகளில் இதெல்லாம் நடக்க போகிறது. ஏன்னா அதெல்லாம் நடக்க போகுதுன்ட்டோன்னே நான் இந்த வருஷத்தில் சில விஷயத்தை கர்த்தர் டெலிபரேட்டாக இதை மாதிரியான விஷயங்களை சொன்னாலும் அதை நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, நிறைய நேரத்தில் இதை நம்ம சொல்லும்போது சொல்லிக்கிற நாங்களும் அதனுடைய சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவோம் பாருங்கள். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுது, தேவன் பயமுள்ள ஆவியை தராமல். பட் 2025 இதை மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் உலகத்தில் இருக்குது அப்படின்னும் போது அந்த நியூ இயரே எப்படி பிகின் ஆகுது? ஐயோ 2025 கொள்ளை நோய், மறுபடியும் லாக்டவுன் அப்படி இப்படிலாம் சொல்லும் போது என்ன ஆயிடுது? ஐயோ போச்சுராபா சாமி, 2 வருஷம் நல்லா இருந்துச்சு, 2 வருஷம் 3 வருஷம் அப்போ தான் மூச்சு விட்டு ஏஞ்சோன்னு பார்த்தா அப்படின்ற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லை, இப்போ பிரசங்கியார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் ஆனால் சில விஷயத்தை ஞானமாக சொல்லாததுனால பிசாசு அதையுமே யூஸ் பண்ணிட்டு ஜனங்களுக்குள்ள அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலியமாகவே அவங்களுக்குள்ள பயத்தின் ஆவியை உள்ளார வச்சுட்டு போயிடறான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்கிட்ட சொன்னேன், அந்த நியூ இயர் முடிஞ்ச அடுத்த நாள் மறாத நாள் இங்கே இதெல்லாம் ஒழுங்கெல்லாம் படுத்த வேண்டிய டைமில் பிள்ளைங்க இருந்தாங்க. உங்கள் 3 பேர்கிட்ட சொன்னேன், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், அநேக ஃபயர் ஆக்சிடென்ட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் நிறைய இன்னைக்கு டேட் என்ன 11, இந்த 11ஆம் தேதிக்குள்ளே சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில், வேர்ல்டு வைடாக நிறையா கண்ட்ரீஸில் 11 நாளுக்குள்ளே தீ மூலியமாக சிறு விபத்துகள், பேரழிவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்திருக்கு 11 நாளுக்குள்ளே. சும்மா 2-3 இது எது அப்படின்னா, தர்மபுரி ஆர் சம்திங் ஏதோ
இடம்னு நினைக்கிறேன். ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இந்த 2025 ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து அங்கே ஒரு பெரிய தீ விபத்து நடந்துச்சு. ஐ திங்க் இங்கே சென்னையில் கூட ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒன்று நடந்துருச்சு அப்படின்றதையும் பார்த்தேன். அடுத்த பிக்சர்ஸ் அப்படியே நவுத்துங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு அதுக்கு முன்னாடி போங்கம்மா. எனக்கு இது தமிழ்நாட்டில் தான். இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஃபயர் கிராக்கர்ஸ் உண்டாக்குற ஒரு இடத்துல திடீர்னுட்டு தீ விபத்து வந்து இது இல்லை முன்னாடி இது தமிழ்நாட்டில் தான் ஒரு இடத்துல விருதுநகர் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த பிக்சருடைய நேம் பார்த்தா தெரியும், விருதுநகர் நினைக்கிறேன். அந்த இடத்துல பயங்கர ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் கேஷுவாலிட்டிஸ், நிறைய உயிர் சேதங்கள் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு பாதிப்படைஞ்சிருக்கு. அதில் இப்போ பயங்கர ஹாட்டான நியூஸ் என்ன அப்படின்னா, கலிஃபோர்னியாவில் அப்படியே அடுத்தது போங்க. கலிஃபோர்னியான்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் இங்கே பார்க்குற திடீர்னுட்டு காற்று மூலியமாக தீயெல்லாம் பரவி அந்த ஓல்ட் ஸ்டேட்டே, அடுத்தது அப்படியே ஸ்லைட் போங்க. ஓல்ட் ஸ்டேட்டே என்னன்னா ஒரு பெரிய தீக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது. ஓல்ட் ஸ்டேட்டே, மொத்த ஸ்டேட்டு ஒரு தீக்குள்ளே மாற்றிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 வீக்காக பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய எல்லா வீடு, நிறைய டிசாஸ்டர், நிறைய பெரிய அழிவு, வீடு கார் கீர் எல்லாம் போய் எவாக்குவேட் ஆகிட்டாங்க நிறைய பேர். சில பேர் அதுலேயே மாட்டிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு இயற்கை மூலியமாக ஒரு தீ, ஒரு காற்று மூலியமாக பரவி அந்த தேசத்தில் திடீர்னு அந்த ஸ்டேட் ஃபுல்லாக பரவி பயங்கரமான டிசாஸ்டர். நீங்கள் போயிட்டு நியூஸில் பாருங்கள், இல்லை கூகுளில் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவோட அப்டேட் பார்த்தீங்கன்னா கதறாங்க. வேர்ல்டுலேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் இப்போ ரைஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய டிசாஸ்டர். பட் கிறிஸ்து ஜீவ ஒளியாக இருக்கிற நம்மளுடைய லைஃப்பில் அவர் இருக்கிறார்ன்றதை அடையாளம் பண்ணிட்டோன்னா எப்படிப்பட்ட நெருப்பும் தலையில் இருக்கிற இந்த முடிய கூட பொசுக்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு இப்போ பார்த்தீங்களா இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, இதில் எனக்கு தெரிஞ்ச வல்லமையான பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஃபட் இருக்கிறார் பாருங்க. அவர்கிட்ட கர்த்தர் வந்து இந்த இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பற்றி முன்னாடியே சொல்லிவிட்டு அவர் கேட்டிருக்கிறாரு, அப்போ ஃபேமிலிஸ் இதெல்லாம் எவாக்குவேட் பண்ணிட்டு போட்டுமானா, நோ நீ அங்கேயே இரு அப்படின்ட்டு இருக்கிறார். அவருடைய சாட்சி என்னன்னா, மொத்த ஊரும் எரியுது, இவங்க ஊரும் இவங்க வீடும் இவங்க சர்ச்சும் இவங்க மக்களும் ஒரு சின்ன சேதாரம் கூட ஆகாத லெவலுக்கு அவ்வளோ ஜம்முன்னு இன்னும் இருக்கிறாங்க பாருங்களேன். அது உள்ளேயே அங்கேயே உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு பாருங்களேன். அங்கேயே உட்காந்து லைவ் போட்டு காட்டிகிட்டு இருக்கிறாரு பாருங்களேன். அக்கினியின் சூளையில் நீங்கள் போனாலும் முடி கூட பொசுங்காதுன்னு பாடுறீங்களே. இந்த ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து நம்மளுக்குள்ளே இருக்கிறது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சுன்னா, உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கும்போது அது நம்மளை ஒன்றும் சும்மா இப்படி கூட ஒன்று கூட என்ன பண்ண முடியாது. மெட்ராஸ் பாஷை சொன்னால் பிடுங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, இந்த நெருப்பை இன்னொரு நெருப்பு போயிட்டு மேலே பட்டுருச்சுன்னா இந்த நெருப்பு பொசுங்கி போயிடுமா? இல்லை இந்த நெருப்பு இதை பாதிச்சிருமானா? முடியாது. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ஃபயராக இருந்தாலும் இந்த ஃபயருக்கு முன்னாடி அந்த ஃபயர் ஏமாத்திரம், இது மேலே பட்டாலுமே ஒன்றாவாதுன்ற அந்த டைமென்ஷன்லாம் தான் அந்த 3 புருஷர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் உள்ளார போடும்போது அந்த நெருப்புக்கு வித்தியாசமே தெரில. அவங்களுக்குள்ள எரியிற நெருப்பும் அதுவும் ஒன்றா இருந்திருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியல பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தீயை எரிச்சிட்டு இருக்கும்போது இந்த தீயை நான் தீயினால் இதை நான் அடக்க போகிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்றது அது ஒரு அக்கினி தீயாக காணப்படுகிறது. எவ்வளவு பெரிய கொடிய தீகள் உங்களை சுற்றிலுமாக எரிந்தாலும் அந்த கொடிய தீகள் உங்களையும் என்னையும் நாசப்படுத்தவே முடியாது.
ஹல்லேலூயா. இந்த 2025 உலகத்தில் ஏகப்பட்ட உபத்திரவங்கள் நடக்க போகுது. ஒன்றன் பின் ஒன்றாகன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது மேலே நம்ம ஃபோக்கஸ் வேணாம். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். யோவான் 14:20 மேலே நான் ஃபோக்கஸாக இருக்கும் போது 1000 10,000 அது பாட்டுக்கு நடந்துட்டு இருந்தாலும் அது என்னை ஒன்றுமே அணுகாது. அந்த டைமில் தான் நான் இன்னும் உயர்ந்து சிறந்து பறந்து ஊர்ல இருக்கிற மொத்த பேருக்கும் ஜாப் லாஸ்ட்டுங்க, அது லாஸ்ட்டுங்க, இது லாஸ்ட்டுங்க. அப்பதான் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க, அது பூம் ஆகி எல்லாருக்கும் ஜாப் லாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனா நீங்க பல பேருக்கும் ஜாப் கொடுக்குற இடத்துல அந்த டைம்ல இருப்பீங்க பாருங்க. ஏன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணி கிறிஸ்துவும் நானும் அவர் வேறு நான் வேறு இல்லை, நாங்கள் இருவரும் ஒன்றா இருக்கிறோம். இந்த விஷயத்தை வாயின் வார்த்தைன்றதை தாண்டி அதை தியானமாக அப்படியே யோசிச்சு அப்படியே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் சொல்கிறார்ல, அப்படியே அமர்ந்தது சும்மா யோசிக்கணும். ஜெபம் பண்ணணும் கூட இல்லை. இந்த நேரத்தில் அவர் எனக்குள்ளே இருக்கிறார்ல, எஸ் அவர் நான் அதை நம்புகிறேன். இந்த யோவான் 14:20 நான் நம்புறேன்னு சொல்லி நம்ம அதை அப்படியே ஊற போட்டு எல்லா இடத்துலையும் உங்களையும் கிறிஸ்துவையும் வேறாக பார்க்காம நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறதும் அவர் உங்களோடு இருக்கிறதும் எல்லா சிச்சுவேஷன்லையும் நீங்கள் பார்க்க ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஃபைன் டைமில் அவர் உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகிறத யாருனாலையும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உலகத்தில் என்னதான் டார்க் வந்தாலும் உங்களுடைய லைட்டை அந்த டார்க் ஓவர் ஷேடோ பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்களா? என்னன்னா பயங்கரமான ஒரு டார்க்கு, ஒரு பெரிய வெளிச்சம் இருந்துச்சுங்க, அந்த இடத்துல ஒரு டார்க் வந்து அந்த வெளிச்சத்தை மூடிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போமானா வாய்ப்பே இல்லை. ஒரு திக் டார்க்கான காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன டார்ச் லைட்டு, அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணும்போது அங்கே எவ்வளவுதான் டார்க்காக இருந்தாலும் அந்த டார்ச் லைட்லேருந்து வர ஒளியை அங்கே இருக்கிற இருள் என்ன பண்ண முடியல, மறைக்கப்பட முடியல. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறது ஜீவ ஒளியாக இருக்கிறதுனால உலகத்தில் எவ்வளவு கொடிய விஷயங்கள் நடந்தாலும் அந்த இருளுக்குரிய விஷயங்கள் உங்களை என்ன பண்ணுற முடியாது, கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி உங்களை காணா போகிட முடியாது. அந்த இருள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருகுதோ அவ்வளோக்கு தான் உங்களுக்குள்ளே எரியிற அந்த வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோட்டில் இருக்கிற இந்த ரோட் லேம்ப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். காலையில் சில நேரத்தில் அந்த லைட் ஆஃப் பண்ணாமல் போயிடுறாங்க. அது யார் அதுக்கு இன்சார்ஜோ அது பண்ணாமல் போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த லைட்டினோட இம்பேக்ட் இருக்கானா இல்லவே இல்லை. இப்படி பார்த்தா லைட் எரியுது ஆஃப் பண்ணாமல் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதே லைட்டு 6 மணிக்கு மேலே அந்த லைட் எரியறத எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இருட்டு எவ்வளோக்குள்ளே வருதோ அவ்வளோக்குள்ள அந்த லைட் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இந்த 2025 ரைட்டான உபதேசத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்குள்ள எனக்குள்ள உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்ற இந்த வெளிச்சத்தை நம்ப இருள் ஜாஸ்தியாக ஆக நம்ம ஷைன் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினது. அங்கேயோட நிறுத்திடுறது தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு வசனத்தில், எழும்பி பிரகாசி. இருட்டு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு புரியணும் நம்ம ஷைன் ஆகிற டைம் வந்துருச்சுன்ட்டு. கொள்ளை நோய் வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு புரியணும் நான் ஷைன் ஆகிற டைம் வந்துருச்சுடான்ட்டு. நீ நியூஸில் பேட் நியூஸ் நிறைய கேட்டுகிட்டே இருக்கிற, ஐயோ இது எதுனா அட்ரா நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிட்டான்டா அப்படின்றது உங்களுக்குள்ளே அங்கே ஒலிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலையில் நீங்கள் இருக்கிற வேலையில் திண்டாட்டம் உள்ளார ஒரு மாதிரி இருக்குது, வேலையில் இப்போ அப்படி இப்படி இருக்குன்னா உங்களுக்கு உடனே மைண்டு மணி அடிக்கணும். என்ன மேட்டர்னா டார்க்கான இன்ஃபர்மேஷன் வருது, ஏன்னா நான் ஷைன் ஆக போகிறேன். ஹல்லேலூயா. டார்க்கை காட் எதுக்கு சம்டைம் நம்ம லைஃப்பில் அனுமதிக்கிறார்னா நம்மளை ஷைன் பண்ணுன்றதுக்காக. ஹல்லேலூயா. ரோட்டில் இருக்கிற லேம்பு காலையில் இருக்கும் போது அதனுடைய அருமை பெருமை தெரில, ஆனால் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறானுங்க, அப்படியே பார்த்து நல்ல வேடா லைட் போட்டாச்சா, லைட் போடுறா அப்படின்னு குதிக்கிறாங்க பாருங்க. டார்க்னஸ் வரும்போது தான் நம்முடைய அருமை பெருமை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த முடியும் என்று தேவன் அறிந்திருக்கிறபடினால சில நேரத்தில் இந்த டார்க்னஸ்க்கான பர்மிஷன் கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த டார்க்கில் என் பிள்ளைங்க என்ன ஆகணும், ஷைன் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறத உங்களால் நம்ப முடியலன்னா ஒரே ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். இப்போ உங்களால் நம்ப முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்ன வசனம்? அந்த வசனத்தை காட்டுறதுக்கு முன்னாடி இயேசு
பிதா கிட்ட ஜெபிச்சு அவர் நிறைவேற்றாம போன ஏதாவது ஜெபம் இருக்குதா? வேதத்தில் எங்கேயா வாசிச்சிருக்கிறீங்களா? இயேசு இதை ஜெபிச்சாரு, அதை பிதா பண்ணலை அப்படின்னு இருக்குதா? ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்க முடியுமா? ஒரு வேளை நீங்களா இல்லை நான் படிக்கல ஃபுல்லாக, ஆனால் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன். ரைட்? இயேசு ஒரு விஷயத்த கேட்டு பிதா பண்ணாமல் போயிருப்பாரா? யோவான் 17வது வசனத்தை 17வது அதிகாரம் என்ன சொன்னது? யோவான் 17:21 17:21 எடுங்களேன். இந்த ஒரு 5 மினிட்ஸ் நான் முடிக்க போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. 17:20 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா இந்த வசனத்தை? 1, 2 and 3. வாசிங்க. அப்படியே 21 வாசிங்க. 20 வாசிட்டீங்க. இயேசு ஒரு விஷயத்தை கேட்டு பிதா செய்யாம போனதே கிடையாது. ஆமென். இங்க என்ன கேட்டிருக்கிறாருன்னா, நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் ட்ரினிட்டி எப்படி ஒன்றா இருக்கிறோமோ, நம்ம ஒன்றா இருக்கிறது போல அவங்களும் ஒன்றா இருக்கட்டும்னு சொல்ல, அவங்களும் நம்மளோட இந்த ட்ரினிட்டியோட ஒன்றா நம்ம கூட ஐக்கியமாகிக்கட்டும்னு ஒரு வேண்டுதலை ஏறெடுத்திருக்கிறாரு. பிதா அதை நிறைவேற்றிருப்பாரா, இருக்க மாட்டாரா? நீங்கள் இப்படி ஒரு வேண்டுதலை இயேசு கேட்டு அதை பிதா எப்படி செய்யாமல் போயிருப்பாரு? ஆமென். எப்போ செஞ்சாருன்னா, இயேசு எந்த காலத்தில் எந்த டைமில் அது கேட்டாரோ அப்போவே அந்த ஜபத்திற்கு பிதா பதில் அளித்துட்டார். இந்த ப்ரேயர் இனிமே தான் நிறைவேறணும் இல்லை, இந்த ப்ரேயரை அப்போவே நிறைவேற்றிட்டார். மீனிங் அப்போ இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் பிறந்தவங்களும் இப்போ இருக்கிறவங்களும் இனிமே வரப்போகிறவங்களும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ள ட்ரினிட்டிக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்றதான் சத்தியம். இந்த காஸ்பலை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். இந்த சுவிசேஷத்தை சீரியஸாக எடுத்துக்கணும். இயேசு வேண்டிக் கொண்டதை பிதா நிறைவேற்றுகிறவர். பிதா இயேசுவின் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் நிறைவேற்றின அந்த ஜபத்தை நான் விசுவாசிக்கின்றேன். என்னன்னா, அவங்க எப்படி ஒன்றா இருக்கிறாங்களோ அவங்க கூட எங்களையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த குரூப் எல்லாம் ஒன்றா வச்சுக்கோங்கன்னு அவர் சொல்ல, இந்த குரூப் எல்லாம் நம்ம கூட ஒன்றா வச்சுக்கலான்னு சொல்லிட்டார். அதுக்கு பிதா எஸ் சொல்லிட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. பிதா அதுக்கு எஸ் சொல்லிட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷங்க? அந்த சந்தோஷமான குட் நியூஸை தாங்க கைத்தட்டி கொண்டாடணும். கள்ள உபதேசம் என்றால் யோவான் இதுக்கு முன்னாடி படித்தோம்ல, எத்தனாவது? 14:20. அதற்கு விரோதமாக பேசப்படுகிற எல்லாம் ஒன்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்கிற எந்த உபதேசமாக இருந்தாலும் அது கள்ள உபதேசம். ஒன்னையும் என்னையும் கிறிஸ்தையும் பிரிக்கிற எந்த உபதேசமாக இருந்தாலும், இல்லை அவர் இந்த டைமில் இல்லை என்னையும் அவரையும் பிரிக்கிறாரு, செப்பரேட்டடாக காட்டுற ஒரு உபதேசம், அது கள்ள உபதேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கிறிஸ்டே அதுக்கு அப்ரூவல் பிதா கிட்டேருந்து வாங்கியிருக்கிறார். அவர் ஒன்றாக்கி இருக்கிறார். ரைட்? இது ரொம்ப நம்பர் 1 விஷயம். நம்பர் 2, லாஸ்ட் விஷயத்தை சொல்கிறேன். இன்னொரு கள்ள உபதேசம் என்னென்னா, இந்த ஜிஓடி காடை தப்பாக காட்டுறாங்க பார்த்தீங்களா? சில பிக்சர்ஸ் நான் போட்டிருக்கிறேன், அந்த பிக்சர்ஸ் போடுங்களேன். நம்மளுடைய மைண்டில் காடை தப்பாக காட்டியிருக்கிறாங்க. அதாவது ஃபாதரை, பிதாவை நம்ம ஒரு விதமாக காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். அதுவும் கள்ள உபதேசமாக இருக்குது. இங்கே நான் சில பிக்சர்ஸை ஏஐ துணையோடு நான் கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணேன். இப்போ இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு காட் அப்படின்னா எப்படி நம்ம மைண்ட் செட்டில் வந்துச்சுன்னா, காட் இப்படி சுப்ரீமாக இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், சில பேருக்கு என்ன இருக்குன்னா, நோய் வந்துச்சு. அவனை காட் என்ன பண்ணிட்டாருன்னா அவனுக்கு வியாதியை கொடுத்துட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இவனுக்கு இதை மாதிரியான ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி காடை பனிஷிங் பண்ணுற, ஜட்ஜ் பண்ணுற இடத்துல இருந்து நம்மளுக்கு சொல்லி
ஏன்னா நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட ஏராளமான விஷயம் இருக்கிறதுனால, ஐயோ பாவத்தை காணாத சுத்த கண்ணர், எனக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது, என்னை பார்க்க மாட்டார், அப்படியே என்னை பார்த்தார்னா அது இதை மாதிரி கண்ணில் அப்படியே எப்படி பார்க்க அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கிறாரு பாருங்க. இந்த அண்டர்டேக்கர் WWF பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பான், கண் டங்கின்னு வருமா அப்படி இருக்கிற, அப்படி பார்த்துட்டாருன்னா நம்ம சோழி முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு பயம் வருது பாருங்க. இப்படி நம்மளுக்கு காட்டாங்க. இன்னொரு இமேஜ் கூட நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன், அதையும் போடுங்க. அடுத்த ஒரு இமேஜ் இல்லைனா எப்படி நம்மளுக்கு தெரியுதுன்னா, சும்மா இதெல்லாம் நானே ஏஐ கிட்ட ஹெல்ப் கேட்டு பண்ணேன், அதனால் இதுதான் அப்படின்னு சொல்ல. இதை மாதிரி ஒரு இமேஜினேஷன் நம்மளுக்கு வந்துடுது. காட் அப்படின்னா பாருங்க, இங்கே சுப்ரீமாக இருக்கிறாரு, ஐயோ அவர் அக்கினியை போட்டு எரிச்சிருவார், ஒரு மாதிரி பாருங்க அப்படி காட்டுறாங்க பாருங்க. இவர் பவர்ஃபுல்லான காடு தான், இவர் வல்லமையான காடு தான். இவர் இந்த இமேஜ் வந்து கரெக்டு தான். இவர் சகல வல்லமையும் உரியவர் தான். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளிட்டா நிற்கும். இந்த வானமும் பூமியும் வெந்து உருகி போகும்னா அவர் படர்னு உருகி போகும். அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான விஷயந்தான். ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்த இருளுக்குரிய விஷயத்திற்கு தான் அவர் அப்ளை பண்ணுறாரே தவிர பிள்ளைகளுக்கு அல்லவே இல்லை. ஓகே, ஸோ காடை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அடுத்த இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பா பாருங்க. காடை நம்ம எப்படி பார்க்கணுன்னா இப்படி பார்க்கணும். இது என்னுடைய அப்பா, தோ நான் தோள் மேலே கை பிடிச்சிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் அப்படின்றது தான் ரைட்டான காஸ்பல்ன்றேன். ஃபாதர் இப்படிப்பட்ட நேச்சரில் எனக்கு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருக்கிறது அது பிசாசு அவரை பார்க்க வேண்டிய பார்வை, பிசாசு அவரை பார்த்து அப்படின்னு பார்க்க வேண்டிய பார்வையில் இன்னைக்கு காஸ்பலை வேற மாதிரி சொல்லி 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 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், பாவத்தை காணாத சுத்தக்கண்ணர். அடே பாவத்தை தான் அன்னைக்கு நான் டிசம்பர் 25 சொன்னேன். அவர் பாவத்தை, என்கிட்ட இருக்க பாவத்தை தான் பார்க்க மாட்டார், என்னை பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் பாவத்தை மட்டும்தான் வெறுக்கிறாரு, பாவி ஆகிய என்னை அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவை இப்படி காட்டாத உபதேசம் எல்லாம் கள்ள உபதேசம். முதலாவது விஷயம், கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் நீங்க கிறிஸ்துக்குள்ளேயும் இருக்கிறத காட்டாம பிரிவினை செய்கிற எல்லா உபதேசமும் கள்ள உபதேசம். ரெண்டாவது, பிதாவை இப்படி காட்டாத, இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜ் போல நம்மளை காட்டுறாங்கன்னா அதுவும் கள்ள உபதேசம். உங்களுடைய அப்பா உங்களை இப்படி தான் தோள் மேலே வச்சு கொஞ்சி உங்களை கைப்பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போய் உங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஏதேன் தோட்டத்தில் சாயங்காலம் அந்த குளிர்ச்சியான நேரத்தில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜாலியாக வந்தார் பாருங்களேன். அவங்க எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு மாதிரி அப்படி ஜாலியாக இருந்திருக்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் ஃபாதர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஃபிகரில் தான் பிதா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி காட்டப்பட்ட ஃபிகரில் பிசாசுக்கு இருக்கிறாரு, நம்மளுக்கு இல்லை. சொல்லுங்க, அது பிசாசுக்கு அப்படி இருக்கிறாரு, எனக்கு அப்படி இல்லை. எனக்கு எப்படி பிதா இருக்கிறாருன்னா இதை மாதிரியான ஃபாதர் ஃபிகரில் தான் இருக்கிறார். அப்படி தோலை தூக்கி வச்சுக்கிட்டு நான் என்னதான் டர்ட்டு அழுக்கு உச்சாகிச்சா எது போனாலும் அதெல்லாம் அப்படி சகிச்சிட்டு அதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டார் அவர். ஹல்லேலூயா. நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை தூக்கி தோள் மேலே வைக்கிறதற்கு என் பிதா ஆயத்தமாக ஆசையோடு எப்பொழுதுமே இருக்கிறார். நான் எந்த நிலையில் இருந்தாலும், அகல பாதாத்தில் இருந்தாலும் வாடா செல்லும் அப்படின்னு கூப்பிட்டு தூக்கி உட்கார வைக்கிறவர் தான் நம்மளுடைய பிதா. நல்ல பிதா. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல பிதா. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு, இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு சமாச்சாரத்திற்கு எதிர்மறையாக பேசப்படுகிற எந்த சத்தியமாக இருந்தாலும் அது கள்ள உபதேசமே. ஹல்லேலூயா. நானும் நீரென்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே, நானும் நீரென்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே.